ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அடேங்கப்பா, இவளுங்கெல்லாம் சாதாரண கும்பலே இல்லை, பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி இருக்காளுங்க. நீ கூட இப்படிதான் கல்யாணம் பண்ணி போறியா? இதோ பாருடா. கல்யாணத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். முத பந்திலே உட்காந்து சாப்பிட்டா தான் திருப்தியா சாப்பிட முடியும். நான் அந்த வேலையை போயிட்டு வாங்க. டேய் சின்னவனே, நீ எப்ப வந்த? வா வா. பரவாயில்ல. எதுக்குடா கூச்சப்படுற? நம்ம வீட்டு கல்யாணம் தானே, வா. அம்மாலாம் வரலையா? அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு பாசம் அதிகம். நீ யாவது வந்தியே, வா. இத பாருங்க, நான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன்ல, நம்ம வீட்டுல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்பர் 1 மாப்பிள்ளையா இருப்பான்னு. அது இவன் தான். உட்கார். எங்க இருக்கிற? மெட்ராஸ்லயா? உங்க அண்ணன் என்ன பண்றான்? டேய், என்ன ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இருந்து உங்க பாட்டியும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பாரு, உங்க அம்மாவோட அழகு உனக்கு வரவே இல்லடா. என்ன இது, உட்கார வச்சு பேசிட்டே இருக்கீங்க? யாராவது சாப்பிட கூட்டிட்டு போங்க. நான் கூட்டிட்டு போறேன். ஹே உட்காரு. சான்ஸ் கிடைச்சா நாங்க கூட்டிட்டு போக மாட்டோமா? சீனியர் கூட்டி போகணும். சரி, நீ கூட்டிட்டு போங்கடி. எஸ். நான் கிடாரிப்பட்டி MM காலேஜ்ல பிடெக் படிக்கிறேன். எனக்கு ஜாதி ஃபீலிங் அதிகம். ஒரு குரூப் கூட மெயின்டைன் பண்றேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அங்க பொண்ணுங்க எல்லாம் உன்னை பார்த்து மயங்கிட்டாங்க. அது உனக்கும் தெரியும். ஆனா தெரியாத மாதிரி. இன்னொரு 5 நிமிஷம் இப்படி பேசணும்னு வச்சுக்கோ, எங்க முத்தம் கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது. பயந்துட்டா போல இருக்கு. இருக்கலாம், ஆனா இவ்ளோ இருக்க கூடாதடி. சும்மா ரெடி. பையனா அப்படிதான் இருக்கணும். உங்க யாராலையும் முடியாது. குயின் விக்டோரியா தான் போணும். வழிவிடுங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. பாஸ், ஒரு சிகரெட் கொடுங்க. தீப்பொட்டி அவன் கொடுப்பான். இது வேற. ஹலோ பாஸ். சிகரெட். என் பேர் கீதா. எவன் கேட்டான்ப்பா? எதுக்கு பாஸ் சிகரெட்? பொண்ணுங்க முன்னாடி பந்தா பண்ணவா? இது பயந்தாங்கோலிங்க வாழ்ற உலகம். தைரியத்துக்காக வருதம். சூப்பரா பேசுறீங்க பாஸ். டேய் பிகில் பாண்டியா. அது யாரு? அவனே என்ன மாதிரி தான். இந்த உலகத்துல எங்கேயாவது இருப்பான். ஒரு அழகான பொண்ணு கிட்ட வந்து பேசும்போது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருந்தாலும் சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு. அவனை பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கணும்? உண்மையை மறக்காம சொல்லு. என்னை பார்த்த உடனே உன் மனசுல என்ன பட்டுச்சு? பதில் சொல்லு. பாஸ் கிளம்புங்க, காத்து வரட்டும். ஓகே. என்ன முத்தம் கொடுக்கணும், ஹக் பண்ணணும்னு அந்த ரேஞ்ச்ல சொல்ல போறியா? ஏன் உனக்கு அப்படி தோணுச்சா? சிச்சிச்சி, எனக்கு அப்படி எல்லாம் தோணல. நிஜமாவே அப்படி தோணல. ஆமான்னு பொய்யாவது சொல்லிருக்கலாமே, பட்டுன்னு விழுந்திருப்போம்ல. கிளம்பு, கட் பண்ணிட்டாங்க, கிளம்பு.
கரெக்ட் ஃபிகரை பார்க்கும்போது கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, 10 பகவத்கீதையை படிக்கணும் போல இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. மறந்து உங்க செல்ல மிஸ் பண்ணிட்டீங்க. வேணும்னு தான் மறந்து வச்சேன். அப்ப சொல்லிட்டு மறந்துருக்கலாமே. இதோ பாரு. ராத்திரி எல்லாம் என்னால தூங்கவே முடியல தெரியுமா? ஏன்? உங்களையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நம்ம விஷயத்துல மன்மதன் நிறைய அம்பு விடுறாரு போல இருக்கு. பார்த்து 2 நிமிஷத்துல பட்டுன்னு கவுந்துடுறாங்க. இது வரைக்கும் லெஃப்ட் ப்ரொஃபைல் தான் பார்த்துருக்கான், ரைட் டைம் பார்த்தோம். வேண்டாம், ரைட்டே பரவாயில்ல. சூப்பர், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா இவன். என்னங்க இப்பதானே பேசிக்கிட்டோம், அதுக்குள்ள இப்படி எல்லாம் பண்றீங்க? செல்போன் இருக்கா? டாடி நம்பர் எனக்கு இல்ல. அவனெல்லாம் டீரா இந்த டான்ஸை பாடுறான்னு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கணும். உனக்கு கொடுக்காம அவன் என்ன பண்றான்? அப்படியே லெஃப்ட்ல போய் ரைட் போங்க. கிளம்பி எங்க அண்ணன் வந்துட்டான். அவளை இங்கேயோ பார்த்தேன்டா, ஆனா எங்க பார்த்தேன் ஞாபகம் இல்ல. ஆய மூடுறா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். டீல் விடாத. வண்ண ஏமாத்த முடியாது சாமி, கண்டுபிடிச்சிருவிய. போதும் போதும், இந்த பேச்சு கொண்டு குறைச்சல இல்லை. டேய், நம்ம கும்பல்லாம் இப்ப வெட்டியா தான் இருக்கா? இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன பிஸியா? எங்க இருக்கானுங்க? வந்து பாரு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாகமணி, புள்ளைங்க 2 பேரையும் வாசல்ல நிக்க சொல்லுடி. மா, டேய் அங்கேயே நில்லுங்கடா, இதோ வந்துட்டேன், அங்கேயே நில்லுங்க. மா, டேய் நில்லுங்கடா, சொன்னா கேளுங்கடா. 2 பேரும் சேர்ந்து வெளியே போகாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? ஊர் கண் திருஷ்டியே உங்க மேலதான் திருஷ்டி அது பட்டு. மண்ண கட்டியாது. டேய் நில்றா, எல்லாரும் திருஷ்டிய வாசல வச்சுதான் சுத்துவாங்க. நீங்க 2 பேரும் உள்ள வந்துட்டீங்க, சுத்த விடுங்க. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி சரி கண்ணு. சரி போதுமா, துப்பலாம் வாடா. நீ தூப்புடா. தூ தூ தூ. டேய் டேய், காலை கழுவிட்டு வாங்கடா, காலை கழுவிட்டு வாங்க. என்ன கழுவி சௌக்கியமா? வந்துட்டியா? வராம எங்க போவேன்? ம், விடுறா, என்ன ரொம்ப அழைச்சிட்ட? சாப்பிடறது இல்லையா? எல்லாம் உன் மேல உள்ள காதலாலதான். நீ சாதாரண ஆள் இல்லையா, லட்டு மாதிரி இருக்க. இது கடிச்சு வைக்கிறேன். ஐயோ, அங்க பாரு, அவனை பாரு, அவனை பாரு. அவன் மேட்டரை விட்டு நீ உன் வேலையை பாரு. இவன் விட மாட்டான். அடியே நாகமணி, வேலைய பார்க்காத, வெட்டி பேச்சு மட்டும் நல்லா பேசு. தள்ளி உட்கார். தள்ளுன்றல. காஃபி எடுத்துட்டு வா. கோயில் பிரசாதத்தை மறக்காம எடுத்து வச்சுங்களாப்பா. என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தரணும். பிஸ்கட் 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 வெரைட்டி பிஸ்கட் 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 வாங்கிக்கங்க சார். சார் இதான் நம்ம கோச், வாங்க. பிஸ்கட் பிஸ்கட். அம்மா, அது கூட அப்படி. மாமா ஆச்சரியமா இருக்கு, ரங்கநாதன் மாமன் சொல்லலங்க, அது இவர்தான். கல்யாணத்துக்கு வராம போனாலும் இப்படி எதிர்பாராம சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட அத்தை மாமா கிடைச்சதுனால உனக்கு சந்தோஷம், இப்படிப்பட்ட மருமக கிடைச்சதுனால உங்களுக்கு சந்தோஷம். உங்களை மாதிரி நல்லவங்களை பார்த்ததுனால எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எப்பவும் சந்தோஷம் தான். மாமா எல்லாரையும் நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாரு, ஆனா எல்லாரையும் விட மாமா நல்லவரு. என்னங்க, அந்த பொண்ணை பாருங்களேன், இவ்ளோ அழகா லட்சணமா இருக்கா. உட்காருங்கப்பா, ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்னம்மா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ரங்கநாதன் மாமாவோட பொண்ணு இருக்கால, அவளுக்கு எங்க மாமாவும் அத்தையும் ஒரு நல்ல சம்பந்தம் பாத்திருக்காங்க. நானும் அவரும் கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அப்ப பார்த்தேன். அது ரொம்ப நல்ல சம்பந்தம். அப்புறம் நான் யுஎஸ் போற டென்ஷன்ல பிஸியாகி மறந்துடுவேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லி பொறுப்பை ஒப்படைக்கிறேன். நீங்க தான் கிட்ட இருந்து பாத்துக்கணும், சரியா? இன்னொரு விஷயம், அவங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லாதீங்க. பாட்டிமா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லுங்க, மேனேஜ் பண்ணிப்பாங்க. ரொம்ப பெரிய மனசுக்காரங்க தான். சம்பந்தம்னு சொன்னது நீ ஏமா அவ்வளவு ஆர்வமா இருக்க? அதுவும் யாருக்கு? அந்த ரங்கநாத ஃபேமிலிக்கு. போய் அவங்களுக்கா? வெளியே யாராவது கேட்டா சிரிக்க போறாங்கம்மா. தபர், ராத்திரி படுக்கும் போது நாளைக்கு பொழுது நல்லா இருக்குங்கிற ஆசையோட, விடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பொழுது எப்படி போகுன்ற பயத்தோட, இப்படி பயத்துக்கும் ஆசைக்கு நடுவில் அலாடிக்கிட்டு இருக்கவங்க அவங்க. 365 நாளும் அந்த சக்கரத்து படி சுத்துறவங்க அவங்க. நம்ம சுத்துறவங்க கிடையாது, சுத்த வைக்கிறவங்க. அதான் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். சந்தோஷமா போய் குடும்பத்தை நடத்தியா, அதை விட்டுட்டு. இது ரொம்ப டாடி, மனசுக்குள்ள நீங்க ஏதோ பொறாமையை வச்சுக்கிட்டு சூப்பரா வெளியில கவர் பண்றீங்க. அது சரி, ஏமா ஏன் இப்படி மாறிட்டீங்க? நாம என்ன பண்றோம்? ஹெல்ப் தானே பண்றோம். நான் எப்படியோ அவளும் அப்படிதான். நீங்க செஞ்சுதான்ப்பா ஆகணும், சரியா? அது சரி, அவன் நம்மள சுத்த வைக்கிறவனா சுத்துறவனா?